இவங்க வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனைகள் அப்படிங்கிறதே கிடையாது. நார்த் மெட்ராஸ்ல ஒரு சின்ன கூட்டு கொடுத்தனத்துல எப்படி வாழ்க்கை இருக்கும், என்ன ஏது, எந்த கனவு, இதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் சொன்ன மாதிரி தான் ஒரு மேம்போக்கான ஒரு வாழ்க்கை, இவ்வளவுதான் நம்ம கடைசி வரைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு லேடி, அதை தாண்டி அவங்க வீட்டுல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, வீட்டுல ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி வந்து அவருடைய பையனோட உடல்நிலை பழைப்பானா அப்படிங்கிற அளவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப வெஸ்டிஜோட பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த பொருட்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சு அவங்களோட பையன் அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தேறி வர ஆரம்பிக்கும் பொழுது சரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது ஏன் நம்ம எடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு படிப்படியா நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சு இவங்க கத்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேரை வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் ட்ரைனர் அப்படிங்கிற அளவுக்குமே அவங்களை தன்னை வந்து உருவகப்படுத்தி அதை தாண்டி இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு என்ன சொல்ற ஒரு வாழ்க்கை மாதம் ஏதோ குடும்பம் நடத்துற அளவுக்கு வந்து ஒரு வருமானம் இருந்தா போறோம் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு நிறைய தலைவர்களை உருவாக்கி இதே இன்னைக்கு வந்து மேக்சிமம் ஒரு 20 ரூபா 30 ரூபா 100 ரூபா இந்த வருமானம் வரும்போது நிறைய பேர் உங்க மனசுல சிரிச்சிருப்பீங்க, இந்த பணத்துக்கு தானா இவ்வளோ பேச்சு பேசினாங்க, இதுக்கு தானா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. பட் ஒருவேளை அன்னைக்கு அவங்க அதை நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு 1 லட்சம் அப்படிங்கிற கணக்குல நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு பேசினாங்க. மேடம் சௌஜன்யா மேடம் இன்னைக்கு 4.5 லட்சம் பத்தி பேசினாங்க, அதுக்கு அப்படியே டபுள் 100 ரூபாய் ஆரம்பிச்சு இன்னைக்கு 8 லட்சம் அவருடைய குறைந்தபட்ச வருமானமாக நீங்க நினைக்கிறீங்க. அவன் எங்க சேஞ்ச் ஆயிடுது வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சாத்தியமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நிறைய பேர் மேபி கோடீஸ்வரா இருக்கிறவங்க மட்டுமே இன்னைக்கு மேபி பார்த்தா ஆடி, ஜாகுவார், பென்ஸ், BMW இது மாதிரிலாம் போய் கார் வாங்குவாங்க இல்லையா? அந்த பணம் கொடுத்து அந்த கார் வாங்கினா கூட உண்மையில அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஆனா அவங்களுக்குலாம் மத்தியில ஒரு பெண்மணியாக ஒரு லேடியா இருந்து அதுக்கு ஈக்குவலா 50 lakhs பிளஸ் ஒர்த் இருக்கிற மெர்சிடிஸ் பென்ஸ் இன்வெஸ்டிங் மூலமாக வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல கேட்டேன், நம்ம ஊரை தாண்டி பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரதுக்கே நம்ம பெரிய பட்ஜெட் போடுவோம், அதெல்லாம் வந்து சரிபட்டு வருமா, வருஷம் ஒரே கதையை திரும்ப சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு. இவங்க இந்தியாக்குள்ள இல்ல வெளிநாடுகள், இன்னி வரைக்கும் 30 வெளிநாடுகள் இன்னைக்கு சுத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனாலதான் ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்லும் போது இந்த வியாபாரத்துல ஒரு டைரக்ட் செல்லிங்னா என்னன்னே தெரியாத இடத்துல ஒரு பெண்ணாக நின்று போராடி இன்னைக்கு இவ்வளவு வெற்றிகளை குவிச்சு டெல்லியில அந்த இடத்துல போய் அந்த அரங்கத்துல ஒரு பெரிய ஒரு அழகு சேர்த்துட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா லெட்ஸ் வெல்கம் தி டபுள் கிரவுன் டைரக்டர் மிஸ்டர் விக்டோரியா மைக்கேல் ஆன் தி ஸ்டேஜ். மேடம் அவங்களை கௌரவப்படுத்துவதற்காக வெஸ்டி அம்பாசிடர் BMCM RS ராஜன் சார் அவர்களை வேண்டி அழைக்கிறேன். Also Zonal Manager Operations South Mr. Satish Kumar அவர்களை அழைக்கிறேன்.
விக்டோரியா மைக்கேல், வெஸ்டில டபுள் கிரவுன் டைரக்டர் பொசிஷன்ல இருக்கேன். தேங்க்யூ. நான் எடுக்கிற அத்தனை விஷயங்களுக்குமே எனக்கு சக்சஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட கடவுளுக்கு நான் சிரம் தாழ்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மார்ச் 8ஆம் தேதி சொல்லியிருக்கணும். பிலேட்டட் எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்டா இல்லைங்களா? உண்மையிலே சொன்னா கடவுள் வந்து இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் கடைசியா படைத்தது பெண். ஏன் தெரியுமா? பெண் அப்படின்றது உன்னதமான படைப்புன்னு கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு. அதை படைக்கும் போது கடவுள் நிறைய குவாலிட்டிஸோட படைச்சிட்டார். கடவுள் தனியா போயிட்டாராம் பெண்ணை படைக்கிறதுக்கு மட்டும். நிறைய பேர் தேடினாங்களாம் கடவுளை. எங்கப்பா போயிட்டாரு, இவரை காணாம போயிடுச்சு, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. உலகத்துல ஆகாயம், பூமி, கடல், எவ்வளவு இயற்கைகள் எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் எங்க போயிட்டாரு இவரு அப்படின்னு ஒரு தேவதை தேடி போயிட்டு எங்கப்பா போயிட்டாருன்னு தேடி போகும்போது சொன்னா, எங்கப்பா போயிட்டீங்க, ஒரு வாரமா ஆளை காணோம் அப்படின்னு கேட்கும்போது கடவுள் சொன்னாரா, நான் ஒரு உன்னதமான படைப்பை படைச்சிட்டு இருக்கேன் இந்த உலகத்துக்காக அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த தேவதை கேட்டுச்சு, அப்படி என்ன எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு டைமே எடுத்துக்கல, இவ்வளோ நாள் எடுத்து படைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பெண்ணை படைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ கேட்டாங்களா, அந்த பெண்ணை படைச்சிட்டு இருக்கீங்களே என்ன இவ்வளோ நாள் எதுக்காக எடுக்கிறீங்கன்னா, அந்த பொண்ணுக்குள்ள நிறைய குவாலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு குழந்தைய சுமைக்கணும், நிறைய பொறுமை வேணும், பொறுமையில பூமாதேவியா இருக்கணும், இந்த மாதிரி குவாலிட்டி வேணும், நிறைய வந்து கஷ்டத்தை தாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விதமான ஒரு இது இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகே எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உடனே தேவதை தோணுச்சா, அப்போ அந்த பொண்ணு ரொம்ப கரடு முரடா இருக்கும் போல் இருக்கு, அப்படி படிச்சிருப்பாரு போல் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தொட்டு பார்த்தா சாஃப்டா இருந்ததான் பொண்ணு. என்ன கடவுளே, நீங்க சொன்ன போதெல்லாம் பார்த்தா கரடு முரடா எதையோ படிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னா, அப்போ அவர் சொன்னாராம், அவங்களோட இதயத்தை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சிருக்கேன், அவங்களோட தன்மை வந்து ரொம்ப சாஃப்ட் தான் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த தேவதை வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியும், ஒன்னே ஒன்று கேட்டுச்சா, சரி எல்லாமே பிளஸ்ஸாவே சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த லேடிஸ் கிட்ட மைனஸே இல்லையா அப்படின்னு தேவதை கடவுள் கிட்ட கேட்டுச்சா. கடவுள் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த சொன்னாராம். என்ன தெரியுமா சொன்னாராம், இவ்வளோ குவாலிட்டிஸோட இந்த பெண்ணை படைச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 1% பெண்கள் தான் இந்த உலகத்துல ஜெயிப்பாங்க. 99% பெண்கள் நான் எதுக்காக படைச்சேன், இவ்வளோ நாள் கொடுத்துருக்கேன், இவ்வளோ குவாலிட்டிஸ் கொடுத்துருக்கேன் தெரியாம இறந்து போயிடுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொன்னாராம். இந்த மகளிர் தினம் விஷஸ் சொல்றதுல உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நம்மளை படைக்கும் போது கடவுள் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து நிறைய குவாலிட்டிஸோட தான் ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்காருங்க. அந்த படைப்பின் ரகசியத்தை புரிஞ்சு சாதிச்சு செத்து போயிடுங்க. இல்லைன்னா படைத்த கடவுளே இவங்களை இப்படி படைச்சிருக்கேன்னு வருத்தப்பட வச்சிடக்கூடாதுல்ல. சோ அந்த வகையில 18 வயசுல திருமணம், மிகப்பெரிய கனவுகள்லாம் இருந்தது, நிறைய படிக்கணும், நான் சிங்கர், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்லாம் நம்பர் 1 அப்பவே. எங்க ஹெட் மாஸ்டர் எங்களோட டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பெரிய கனவு, நான் பெரிய சிங்கரா என்ன மேடையில பார்க்கணும் அப்படின்னு. 18 வயசுல குடும்ப சூழ்நிலை காரணமா திருமணம், மிகப்பெரிய குடும்பம், பெரிய குடும்பம், ஹஸ்பண்ட் ஒரு நல்ல ஹஸ்பண்ட், ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு என்ன. கஷ்டம்னா என்னன்னு சத்தியமா தெரியாது அது வரைக்கும். எங்க வீட்டுக்காரர் வந்து மைக்கேல் வைஃப் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய பெருமை, ஏன்னா எல்லாத்துலயும் முதல் தரம் கிடைக்கும் எங்க வீட்டுக்காரர் பேரை சொன்னா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணி அந்த கனவுகள் எல்லாம் செதஞ்சு போச்சு. கனவுகள் எல்லாம் எதுக்கு, போதும் நல்ல வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு, ஜாலியா இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்றோம், அழகா ட்ரெஸ் பண்ணுவேன், என்னோட தேவைகள் என்னமோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிப்பேன், எல்லாமே கிடைச்சது. வீட்டுல பிசினஸ்க்கான மோட்டிவேட் பண்ற எந்த ஃபேமிலியும் கிடையாது, எந்த மோட்டிவேஷன் அத மாதிரிலாம் கிடையாது எதுவுமே. நல்ல சம்பளம் இருக்கு, நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள ஒரு நமக்கே தெரியாம ஒரு திமிர் இருக்கும், நம்ம யாருமே தெரியாம நமக்குள்ள ஒரு திமிர் இருக்கும், அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பு கிடைக்கும் போது என் ஃப்ரெண்டை உதாசீனப்படுத்தினேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா, என் பிசினஸ், என் வீட்டுக்காரர் எத்தனை பேர் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு. கரெக்டா? அவளுக்கு தூக்கி ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதா நினைச்சேன், அவதான் எனக்கு பிச்சை போட்டுருக்கா. கடவுள் அது எனக்கு புரியல. 20 ரூபாய் வருமானம் வரும்போது சிரிச்சிருக்கேன், அதோட வேல்யூ புரியல. அதுக்கப்புறமா இத பிசினஸா பண்ணணும்னு நினைக்கல, ப்ராடக்ட் யூஸரை மட்டும்தான் நினைச்சேன். வீட்டு அதான் சொல்லுவாங்கல்ல, காலங்கள் மாறிட்டே இருக்கும்ல, இன்னைக்கு இருக்கிற வரை எல்லா நாளும் இருக்கா?
கரெக்டா இல்லையா? வாழ்க்கைன்றது மாறிட்டு இருக்கதா? அப்படி ஒரு பெரிய மாற்றம் என்னோட சன்னோட ஒரு இன்சிடென்ட்ல நடந்தது. வாழ்க்கை பெருசா புரட்டி போடப்பட்டுச்சு. பணம்னா என்ன, பணத்தோட சூழ்நிலை என்ன, பணம் இல்லைன்னா எப்படி இருக்கும் லைஃப்ல, எப்படி மதிப்பாங்க மக்கள், பணம் இல்லைன்னா நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் எப்படி போயிடும், எவ்வளவு பெரிய பயம் ஒரு லைஃப்ல, இது எல்லாத்தையும் வித்தின் 1 monthல பார்த்துட்டேன். நான் அவ்வளவு பணம் கரைஞ்சிட்டேன் பையனுக்கு. 13 ஆபரேஷன் உடம்புல. தேங்க்யூமா. 13 ஆபரேஷன் உடம்புல. கரெக்டுங்களா? ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். வெஸ்டீஸ்ல இருந்து இது எனக்கான ஒரு பெரிய கெரியர் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுது. என்னைக்கு ரொம்ப புரிஞ்சுது தெரியுமா? திருமலை சாரும் அம்மு மேடமும் காஞ்சிபுரத்துல ஒரு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மோகன் சார் கூட்டு போயிருந்தார். அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மென்டர் டாக்டர் ஆர்.எஸ். ராஜன் சார் புரிய வச்சாரு நெட்வொர்க்னா என்ன, அதுல வெஸ்டீஜ்னா என்ன. இன்னைக்கு வரைக்கும் என் காதுகள்ல ஒழிச்சிட்டு இருக்கிற ட்ரைனிங் தான். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன, ஒரு சாதாரணமாக புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய விஷயம் இல்ல. அதாவது ஒரு சாதாரணமா வேலைக்கு போறவன் எப்படி, பிசினஸ் பண்றவன் எப்படி தனித்தனியா பிரிச்சு மேய்ச்சி புரிய வச்சாரு அந்த ஒரு நாள். அன்னைக்கு புரிஞ்சிச்சு, உள்ள போயிடுச்சு. நல்லா போனதுக்கு அப்புறமா கெரியரா ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஒண்ணுதான் தெரியும். இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு நான் பயன்படுத்துற ஒரே ஒரு ஆயுதம் கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் கூட சாப்பிடுறதுக்கு எப்படி மறக்க மாட்டேனோ அந்த மாதிரி இதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மறந்ததே கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சி எவ்ரி சிங்கிள் டே. என் போனோட இது எடுத்தீங்கன்னா கூட தெரியும். எவ்ரி சிங்கிள் டே. எனக்கு பெருசா அறிவெல்லாம் கிடையாது, பெருசா தரமெல்லாம் கிடையாது. நிறைய பேர், எத்தனை பேர் எவ்வளவு வை கேட்டிருப்பாங்க, ஏன் இதை செய்யறது கேட்டிருப்பாங்கல்ல. எவ்வளவு வயசு கேட்டிருக்கேன், எவ்வளவு கெனாட்ஸ் கேட்டிருக்கேன், உன்னால முடியாதுன்னு சொல்லிருக்காங்க நிறைய பேர். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும். தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த உலகத்துல ஒண்ணுத்தையுமே சாதிக்க முடியாது. கத்துக்கணும் 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 கத்துக்கணும்னு நினைச்சா இந்த உலகம் நமக்கு கத்து கொடுக்க தயாரா இருக்கு. 18 வயசுல செல்லாமிஸ்ல போயிட்டு படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போட்டு எங்க அம்மா படிக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. எவ்வளவு கனவுகள் சதிச்சு போகுது அப்படின்னு மனசுக்குள்ள இருந்தது. அப்போ திருமணம் பண்ண எங்க அம்மாவோட தவறு கிடையாது, அவங்க சூழல அவங்க பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்ப தெரியாதுன்னு சொல்லாம இந்த வாழ்க்கையை கத்துக்க ஆரம்பிச்சேன். இங்கிலீஷ் தெரியாது ஃப்ளூயண்டா, பேச தெரியாது, இத மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங் வச்சா ட்ரைனிங் பண்ண தெரியாது, ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும் தெரியாது. எனக்கு ஒண்ணு மட்டும் கடவுளுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லுவேன். என்ன தெரியுமா? இங்க நிறைய படிச்சவங்க இருப்பீங்க, நல்ல பாத்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட் பீப்புள் இருப்பீங்க. ஒரு வாட்டி ஸ்லைட பார்த்தா அப்படியே புரிஞ்சுக்கிட்டு பேசலாம். கரெக்டா? எனக்கு அந்த மாதிரி இல்ல. அது ஏன் தப்பு இல்ல. ஆனா அந்த ஸ்லைட என் ஃப்ரெண்டு காமிச்சு அந்த ப்ரொனன்சியேஷன் முதல்ல ரெக்கார்டிங் வாங்குவேன், ரெண்டாவது அதோட அர்த்தத்தை ரெக்கார்டிங் வாங்குவேன். ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி 3 நாள் மட்டும் ஸ்லைட வாங்குவேன், ரெடி ஆகும். எனக்கு ஒண்ணு மட்டும் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? ஒருத்தர் படிச்சு உடனே புரிஞ்சு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. கரெக்டா? நான் 10 நாள் அந்த விஷயத்தை உள்ள வாங்கி 10 வாட்டி கேட்டு 100 வாட்டி கேட்டாதான் எனக்கு ட்ரைனிங் எடுக்க முடியும். இது குறை இல்ல, இது வரும். அந்த பொறுமையை கடவுள் கொடுத்துட்டாங்கல்ல. அப்ப நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எனக்கு இப்படி இருக்கு, நான் படிக்கல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கிராமத்து பொண்ணு, எங்க வீட்டுக்காரர் ஒத்துக்கல, எங்க மாமியார் ஒத்துக்கல, எங்களுக்கு இது பிரச்சனை அது பிரச்சனை, இது சரியில்லை அது சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றேன், கெட் ஸ்டார்டட். அவ்வளவுதான், ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ல எல்லாத்தையுமே. கரெக்டா இல்லையா? இந்த உலகத்துல இங்க மட்டும் தான் நல்ல கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண முடியும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க படிக்கிற படிப்புக்கு உங்களுக்கு யாரும் கைடு இல்ல. டீச்சர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க பண்ற பிசினஸ்க்கு யாரும் கைடு இல்ல. ஏன்னா உங்களுக்கு காம்படிட்டரா மாறிடுவீங்க. இந்த உலகத்திலேயே புண்ணியம் பண்ணியிருந்தாதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முடியும். ஏன்னா ராஜன் சார் மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா மென்டர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. நமக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம், கையை பிடிச்சு கூட்டு போவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க. நான் ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டா இந்த பிரபஞ்சம் அதுக்காக சதி செய்து, நீங்க செய்ய வேணாம் எதுவும், நீங்க செய்ய வேண்டாம் எதுவும், சதி செய்து. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நிறைய பெண்களுக்கு என்ன தெரியுமா, இது எடுத்துட்டு போகும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. பெண்களுக்கு ஈஸியாலாம் பண்ணிட முடியாது. எனக்கு டிராவல் பண்ணதே பழக்கமே கிடையாது. நான் எத்தனை இடத்துல பாத்தீங்கன்னா அன்ரிசீவ்ல வீட்டுல சொல்ல மாட்டேன்.
டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, அப்படியே போயிட்டு பேப்பர் போட்டு உட்காந்து போன காலங்கள்லாம் இருக்கு. எதுவுமே வீட்டுல சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த டிராவல எக்ஸைட்மெண்டா மாத்திட்டேன். பக்கத்து உட்காந்து பக்கத்துல யார் இருந்தாலும் பேசிடுவேன், அவங்கள ப்ராஸ்பெக்ட் பண்ணிடுவேன், அவங்கள எடுத்துருவேன். ஏன்னா உலகத்துல என் பக்கத்துல இன்னைக்கு ஒருத்தர் உட்கார வைக்கிற கூட அது கூட கடவுளோட பிளான் தானே. என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறோட தூங்கிட்டு நான் அந்த பக்கம் அவர் திரும்பி தூங்கிட்டு போலாம். இல்ல 2-3 ஹவர்ஸ் டிராவல் பண்ணும்போது கடவுள் என் பக்கத்துல உட்கார்ந்து வச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு கருதி அவங்களோட ஸ்மைல் பண்ணி பேசி அவங்கள ப்ராஸ்பெக்டாவும் மாத்தலாம். அப்ப டிராவல் அப்படின்றது வரம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ஒவ்வொரு விஷயமும் என்னோட லேடிஸ், நான் சொன்னாங்க ஒரு லேடிஸ் கிடையாது, லேடிஸே நிக்க மாட்டாங்க. என்னோட வளர்ச்சியில மிக முக்கியம் வந்து பார்த்தா கற்பகமக்கா, நிறைய செல்வி நிறைய டீம் லீடர்ஸ் அந்த அப்படியே வந்து வீட்டுல உட்கார்ந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா, நோனியை பத்தி பேசு, எங்களுக்கு தெரிஞ்ச ட்ரைனிங் அதானே, ஸ்பர்லினா பத்தி பேசு, இப்படி சின்னதா ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்க முடியும். நான் அதான் சொல்றேன், யாரும் நிறைய பேரு இந்த வெற்றி கதைகள் தான் பாக்குறீங்க, படிக்கட்டுகளை பார்க்கல. படிக்கட்டு ரொம்ப கடினமானதுங்க. வெற்றி பெற்றவங்களை பார்க்கலாம், அந்த படிக்க பென்ஸ் 8 லட்சம் அதெல்லாம் ஓகே, அந்த வந்த பாதை இருக்குல்ல. ஆனா அந்த கடினமான பாதையை தாண்டும் போது என்ன தெரியுமா நடக்குது, இங்க என்ன விட கஷ்டப்படுற ஜென்ஸ் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, என்ன விட டெடிகேஷன், என்ன விட எக்ஸ்பீரியன்ஸ், என்ன விட மிகப்பெரிய ஒர்க், நிறைய விஷயங்களை போட்டிருக்காங்க, நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஆனா பெண்ணா பிறந்தது ஒரு பெரிய புண்ணிய காரியம் என்ன தெரியுமா, அவங்க எல்லாம் ஜெயிச்சா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு பெண் ஜெயிச்சா தலைமை தூக்கி வச்சு கொண்டாட. அப்படிதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் இன்கமா இருக்கட்டும், 27 நாடுகள் போயிட்டு வந்திருக்கேன், மெர்சிடிஸ் பென்ஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். என் பசங்களை பத்தின கவலையே இல்லை. ஒரு சாதாரண அம்மாவா இருந்தா என்ன சொல்லுவேன், ஏய் நல்லா படிச்சுட்டு, நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும், கரெக்டா? என் பசங்க 10th படிக்கும், நான் காஃபி கூட போட்டு கொடுத்தது இல்லை, 5 o'clock எழுந்தது இல்லை, அவங்களே காஃபி குடிச்சிட்டு அவங்களே போயிடுவாங்க. நிறைய பேர் சொல்லி பசங்க 10th படிக்குது, என் பசங்க +2 படிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க பசங்களை தடவி கொடுத்து மடியில உட்கார வச்சு காஃபி போட்டு கொடுக்கணும். 10th படிக்கிறான், ஊட்டி வளர்க்குறீங்களா? இன்னைக்கு உங்க பிள்ளைய நீங்க சொகுசா பாத்துப்பீங்க. ஒரு வயசு கடந்ததுக்கு அப்புறம் அவன் படுற கஷ்டத்தை நீங்க தான் பார்க்கணும். ஆனா ஒரு பெண் வீட்டுக்காரருக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஆண் சாதாரணமான இல்ல, வெளியில அவ்வளவு கஷ்டங்களை தாங்கிட்டு வந்துதான் வீட்டுக்கு வராங்க, கரெக்டா? அப்ப கை கொடுக்குறது பெண்ணோட கடமையா இல்லையா? இது எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சிச்சு. அப்ப ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, ஒரு பெண் கை கொடுக்க ஆரம்பிச்சா என்ன தெரியுமா ஆகும், ஒரு ஆண் கை கொடுக்க ஆரம்பிச்சா டியூட்டி நடக்கும். ஒரு வீடு வரும், பசங்க ஏதோ ஒண்ணு நல்லா படிப்பாங்க, ஒரு மினிமம் கார் வரும். ஆனா ஒரு பெண் கை கொடுக்க ஆரம்பிச்சா டியூட்டி எல்லாம் கனவுகளா மாறும், ட்ரீம் எல்லாம் அடையும். அதாவது இந்த பசங்களுக்கு நான் சொல்றது என்ன தெரியுமா, நல்லா படின்றா, படி, நீ என்ன நினைக்கிறியோ படி, இந்த உலகத்துல எங்க போகணுமோ போ. என் பையன் வந்து கேமிங்ல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட், அது எப்ப பாரு அது ஏதோ தயார் பண்ணிட்டே இருக்கான். அதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா கெரியர் பத்தி கவலைப்பட வேண்டிய நீட் எனக்கு இல்லையே. ஏன் என்னோட 3 ஜெனரேஷனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு இடத்துல நான் இருக்கேன். இதெல்லாம் தாண்டி நிறைய அங்கீகாரங்கள் கிடைச்சது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் லீடிங் லேடி அப்படின்ற புத்தகத்துல வந்த, அது மட்டும் இல்ல எக்கனாமிக் உமன் எக்கனாமிக் ரெஃபார்மர் அவார்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோர் வழிகாட்டி அப்படின்ற புத்தகத்துல 7 பக்கங்களுக்கு என்னோட ஆர்டிகல் போட்டிருக்காங்க. அதை விடலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்தியன் டைரக்ட் செல்லிங் IDSA-வோட மேகசின்ல ஒரு பக்கத்துக்கு, அதுல ஒரு பேர் வந்தாலே பெரிய விஷயம், ஒரு பக்கத்துக்கு என்னோட ஆர்டிகல் வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த டெல்லி போய் அந்த அவார்டு வாங்குறது ரொம்ப, உண்மையிலே சொன்னோம்னா அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. எதனால சொல்கிறேன் அப்படின்னா, 2 சீஃப் மினிஸ்டர், கரெக்டாக, நிறைய மினிஸ்டர்ஸ், எவ்வளோ ப்ரெஸ்ஸு, என்ன மாதிரி மக்கள் கூட்டம், எவ்வளோ வெல் ஆர்கனைஸ்டு ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல போய் நம்மளும் ஒரு அவார்டு வாங்குறோம் அப்படின்னும் போது நான் சொன்னல, கடவுள் நம்மளை படைத்ததற்கான பலனை அனுபவித்த தருணம். நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஸ்பெஷலி என்னோட ஹஸ்பண்ட். உண்மையிலேயே சொன்னா பாவம், அவரு வீட்டுல எழுந்து காலைல காஃபி போட்டுலாம் கூட கொடுக்கறது இல்லை,
எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரே பாத்துக்கிறாரு. புரிஞ்சிச்சுல ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாம் அன்பு பெருகிடுங்க. பணம் நிறைய வர வர பணம் அதுக்கு காரணம் இல்ல, பிரச்சனைகள் போக போக அன்பு பெருகும், அதான் காரணம். சரிங்களா? அதே மாதிரி பசங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையாக தான் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அது ஒன்றும் பெருசா சாக்ரிஃபைஸ்லாம் கிடையாது, சாக்ரிஃபைஸே கிடையாது. அவங்க செம்மையா வாழ போறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். கரெக்டா இல்லைங்களா? ஸோ எங்களோட மென்டர் டாக்டர் RS ராஜன் சார், முக்கியமா சொல்லணும் அப்படின்னா எங்களோட ஜோனல் மேனேஜர் மிஸ்டர் சதீஷ் சார். ஏன்னா நான் நிறைய இடத்துல டிராவல் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்த பாக்குறேன், 1000 பிரச்சனை சொல்லுவாங்க ஒரு பிரான்ச்லயும் போனா. இது பிரச்சனை, அது பிரச்சனை, இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை. பிரச்சனையே இல்லாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு மட்டும்தான். பிரச்சனைன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அது சொல்யூஷன் வந்து அது எதுவா இருந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு ஜோனல் மேனேஜர் நமக்கு கிடைச்சிருக்காரா இல்லையா? அதே மாதிரி அவரோட டீம், சென்னை டீம் ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ப்ரோக்ராம் நடத்துனாங்க இல்லையா, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த அமைப்புல ஒரு வீடியோ ஷூட் என்ன கேட்டிருந்தாங்க. சரிங்களா? எமர்ஜென்சியா கேட்டிருந்தாங்க, எமர்ஜென்சியா எடுக்கணும். ஆபீஸ்ல ஏன்னா வீட்டுல எடுக்கிறத விட ஆபீஸ்ல எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது ஆபீஸ்ல எடுக்கிறதுக்கு நிஷா மேடம் 3 hours அவங்க ஹஸ்பண்ட பர்மிஷன் வந்து உட்கார்ந்து அந்த ஷூட்டிங் எடுத்து கொடுத்தாங்க. அதை விட ஆபீஸ் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரும் அதுக்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணும், என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணாங்க. முக்கியமா 8:30 மணி வரைக்கும் அந்த ஆபீஸை திறந்து வெங்கடேஷ் சார் உட்கார்ந்து இருந்தார். எங்கெங்க கிடைக்கும்? அதே மாதிரி இன்னைக்கு இந்த அவார்டு வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் அசோக் சார் இன்னைக்கு சோனல் சேல்ஸ் மேனேஜரா இருக்காரு. இந்த அவார்டுக்காக பரிந்துரைச்சிருக்காரு. கரெக்டா? யார வேணா சொல்லிருக்கலாம்ல. அப்ப அந்த பரிந்துரை கொடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஒரு ட்ரைனிங் நடத்தணும், ஒரு ட்ரைனிங் எடுக்கணும்னா அதுல 1000 விஷயங்கள் ஒரு நாள் மேல ஒரு 100 நாள் கிடையாது. எப்பவுமே சொல்றேன், அறிவை வளர்த்துக்கிட்டே இருப்பார், விஷயத்தை சேகரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ட்ரைனர்ஸ் கிடைச்சிருக்காங்க இங்க. கரெக்டா இல்லையா? சோ அப்ப எல்லாமே வரம் தானே. கரெக்டா இல்லைங்களா? அதை தாண்டி இந்த நேரத்துல என்னோட ஒரு டவுன்லைனுக்கும் சிரம் தாண்டி நன்றி தெரிவிக்க ஒவ்வொருத்தருக்கும் பேசலாம் தெரியாது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் இந்த அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தான். இந்த மகளிர் தினத்துல ஒரே ஒரு முடிவெடுங்க. இது உங்களோட வாழ்க்கை. உங்களுக்கு என்ன வயசானா இருக்கட்டும், 50 கடந்தவங்களுக்கு கூட இருங்க. என்னை கடவுள் படைச்சிருக்கான்ல, உன்னதமான படைப்பு தானே நான். இந்த படைப்புக்கு ஏதோ ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போவேன்னு இந்த மகளிர் தினத்துல முடிவெடுங்க. ஸோ நிறைய டைம் எடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. இன்னும் மேல மேல இந்த மாதிரி அவார்டுகள் நீங்க எல்லாரும் வாங்கி தூக்கணும், நாங்க எல்லாரும் உங்களுக்கு ரெகக்னேஷன் பண்ணணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌஜன்யா மேடத்தோட ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் அவார்டு அவங்களுக்கு அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது, அவ்வளோ ஒரு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை அவார்டு ஒவ்வொருத்தரும் வாங்குறதுக்கு இறைவனை வேண்டி விடைபெறுறேன். தேங்க்யூ ஸோ மச்.